Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் தேவரா ஃபெலோஷிப்பின் சார்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த திசையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் தேவரா ஃபெலோஷிப்பில் உள்ளவர்கள் இங்கே இருந்து எத்தனோ ஆண்டுகளாக சொல்லப்பட 84ஆம் ஆண்டு ஆரம்பமான தேவரா ஃபெலோஷிப், அதிலே ஏராளமான சகோதரிமார் ஆசீர்வதிக்கப்பட்டு உண்மையில சொல்ல போனால் 5 கண்டங்களிலும் இருக்கிறார்கள். 6 கண்டம் எல்லாம் எல்லா கண்டங்களிலும் இருக்கிறார்கள். சோ அவர்கள் எங்க இருந்தாலும் அவர்களை வாழ்த்துகிறேன். ஒரு நாளாகிலும் எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், எங்களுடைய ஆராதித்திருக்கிறீர்கள், ஊழியம் செய்திருக்கிறீர்கள், உதவி இருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். இன்னும் சிலர் இன்னும் எங்களோடு தொடர்பு வைத்திருக்கிறீர்கள். 40 ஆண்டுகளானாலும் மறக்காமல். அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். ஒருவேளை நீங்க நேரடியாக கேட்டாலும் அல்லது ரெக்கார்ட்ல நீங்கள் பார்த்தாலும் உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். அந்தந்த காலத்திலே எனக்கு ஒரு குழுவை தந்தார். 84 இந்தியாவில் ஒரு குழுவை தந்தார். அவர்கள் எனக்கு உதவியாக ஒத்தாசையாக ஜெபத்திலும் பொருளாதாரத்தில் உதவி செய்வதிலும் அப்படி படிப்படியாக அந்தந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் தேவன் ஒரு பிரயாணம் அல்லவா இது. அந்த பிரயாணத்திலே அந்தந்த இடத்தை கடந்து போகும் பொழுது தேவன் அந்தந்த இடத்திலே எங்களுக்கு உதவி செய்தார், ஒத்தாசை செய்தார். அதுபோல இப்பொழுதும் இந்த பேண்டமிக் லாக்டவுன் காலத்தில கூட தேவராக்கள் ஜெபிக்கிறவர்களாக சிலர் எல்லாம் 24 மணித்தியாலத்தில் ஒரு நேரங்களை குறிப்பிட்டு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை எங்களுக்கு வெளியிலே போய் கூட்டங்களை நடத்த முடியாவிட்டாலும் இப்படியாக நாங்கள் ஜூம் மூலமாக வாட்ஸ்அப்ல ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்படி எங்களுக்கு கிடைத்த இந்த மீடியா மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே கொண்டு வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து சில காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். நாங்கள் மட்டுமல்ல, உலகமே இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம். நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்த நாளிலே இருந்து இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டிலே முழு உலகமும் ஏதோ ஒரு விதத்தில் அவரவர்களுடைய நம்பிக்கையின்படி அவரவர்களுடைய தெய்வங்கள் எப்படி இந்த யோனா படகில் இருக்கும் பொழுது கொந்தளித்து படகுல இருக்கிற எல்லாவற்றையும் அள்ளி போட்டு, படகுல ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அள்ளி போட்டு கூட அது வந்து அடங்கல. ஆகவே அங்கே அந்த மாணவி சொல்லுகிறார், எப்படியும் நீங்க உங்க சாமியை வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் எல்லா சாமியை வேண்டிக்கிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல பாருங்க. எல்லாரும் வேண்டுறாங்க, இன்னைக்கும் அப்படிதான் எல்லாரும் வேண்டுறாங்க. எல்லா அதாவது மதத்தினரும் ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும், எப்படியாகிலும் நான் கடவுளை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிறிஸ்தவர்களும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே யோனாவை போல தேவ சித்தம் செய்ய வேண்டியவர்கள் அப்படி நடுத்தட்டிலே அமைதியாக படுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த யோனா யார், தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய ஆள் யார், அவரை கண்டுபிடித்து அவரை தண்ணிக்குள்ளே போட வேண்டும். அப்பொழுதுதான் அடங்கினது. இன்றும் தேவன் யாரை எங்கே எதற்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதை செய்யாமல் இருக்கும் பொழுது எத்தனை பேர் யாரை கூப்பிட்டு எத்தனை மனிதாலும் நாங்கள் ஜெபித்தாலும் அந்த தேவனுடைய சித்தத்தை செய்வது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு காரியம். தேவனிடத்திலிருந்து தான் இப்பொழுது எங்களுக்கு பதில் வேண்டும். மனுஷனிடத்தில் இருந்து அல்லவே. மனிதனிடத்தில் இருந்தால் நாங்கள் எல்லாரும் பெட்டிஷனோடு போட்டு நாங்கள் எங்களுடைய ராஜாவுக்கோ மந்திரிக்கோ போட்டு கொடுக்கலாம். ஆனால் இது அப்படி அல்லவே. இந்த இப்பொழுது நமக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை எந்த ஒரு ராஜ்யத்தாலையும், எந்த ஒரு பார்லிமெண்ட், எந்த ஒரு தலைவனாலையும், ஒரு வைத்தியர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி அது දකිනවා මේ කාලේදී බොහෝ මිනිස්සු තම තමාගේ දෙවියන් වහන්සේට කොහොමද අඬගහ මොරගසලා කොහොමද අපි මෙහි තත්ත්වේ බේරගන්න ඕනේ. ඒක බොහෝ අය නැති වී යනවා. බොහෝ ප්‍රශ්න වලින් අපි යන නිසා බොහෝ විදිහට අපි වැය කරලා යාත්‍රා කරනවා. ඒක හොඳයි. නමුත් අපිට තියෙනවානේ දේව වචනේ යෝනා කියන මිනිහයාගේ කතාව. ඒ කැප්ටන් කියනවා ඔක්කොම ඔයගලගේ දෙයියෝට කතා කරන්න. ඉතින් එතන ආපු කට්ටිය
තමාගේ ඔක්කොම බඩු මුට්ටු ටික දැම්මා මේ මුහුදට දාලා ඉවරයි. දැන් ඉතින් තාම කුණාටුව මේ නැවතුනේ නැහැ. ඉතින් ඒ නිසා මේ තියෙන බඩු ටිකක් දානවා. පුළුවන් තරම් ඒ කුණාටුව නතර කරන්න ඕන දෙයක් කරනවා. දැන් අද තේමනේ මේ කියන්නේ සමහර දේවල් මිස් කරන්න වෙනවා, සමහර ආයෙ දෙනවා කට්ටියට පුළුවන් විදිහට. මොකද මේ කියලා වැඩක් නැහැ. අද ඉන්නවද දන්නේ නැහැ කියලා ඔය වගේ තමාගේ නැවේ තියෙන බෝට්ටුවේ තියෙන දේවල් ඔක්කොම අරන් මිස් කරනවා. ඒ මුහුද ഘോഷාව අඩු නැහැ. එතකොට තමයි හොයලා බලුවම අර දේව කැමැත්තට විරුද්ධව ගමන් කරපු කෙනෙක් ඉන්නවනේ, එයා යටතට හොඳට නිදි. ඉතින් අදත් කවුදෝ එක්කෙනෙක් කවුරුදෝ නැත්නම් කට්ටියක් හරි මොකක් හරි එකක් නිදාගෙන ඉන්නවනම් දෙවියන් වහන්සේ එයාව සොයලා එයා දේව කැමැත්තට කැමැත්ත කරනකොට මම විශ්වාස කරනවා එදා ඒ කුණාටුව නැවතුණා වගේ දැන් අපේ රටේ අපේ ගම්වල නැත්නම් හැම රටකම තියෙනවා මේ කුණාටුවේ, මේ වෛරස් කුණාටුවේ දෙවියන් වහන්සේ අපිට සමාදානයක් දෙයි කියලා මම විශ්වාස කරනවා. මම ගිය සතියේ ඔබත් එක්ක කතා කරගෙන කාලේ පොඩි කාලයක් දේව රාජ්‍ය ගැන පෙන්තකොස්තු. يعني ඊට පස්සේ බබිලෝන් ගැන තමයි මේ කාලේදී මේ කියන්නේ ඊයේ දවස් සිකුරාදා දවස් අපි දෙවිනිදා විශේෂයක් නම් කළා බබිලෝනට විරුද්ධව ඒ විදින්න මොකද ඒක දුන්න විදින්න කියලා අපි ඒ ගැන යාත්‍රා කරා. சமர අය අපිට එකතු වුණාට ස්තුති. நாங்கள் கொஞ்ச நாட்களாகவே பெந்தகோஸ்தே அபிஷேகம் தேவனுடைய ராஜ்யம் அடுத்ததாக பாபிலோன் என்கிறது குறித்து நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பாபிலோனை குறித்து தேவன் சொன்ன காரியத்தை கடந்த 2ஆம் திகதியிலே நாங்கள் பாபிலோனுக்கு விரோதமாக அம்பு எய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அதை கீழ்ப்படிந்து நாங்கள் செய்தோம். சில காரியங்கள் அதனுடைய விவரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் எங்களோடு திடீரென்று நீங்கள் இணைந்திருப்பீர்கள், சில நேரங்களில் நீங்கள் வேறொருவர் சொல்லி நீங்கள் இணைந்திருப்பீர்கள். அப்போ உங்களுக்கு இந்த முழு கதையே தெரியாம இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹோல் ஸ்டோரியை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்க முடியாதனால நீங்க எங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் நிறைய யூடியூப்ல இருக்கும், ஃபேஸ்புக்ல டெபோரா ஃபெலோஷிப் இன்டர்நேஷனல் இருக்கும். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து இந்த பாபிலோனை குறித்து நாங்கள் இப்பொழுது ஏன் அந்த பாபிலோனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். இந்த பாபிலோன் என்கிறதை குறித்து 1991 தேவன் எனக்கு கிளியரா பேசினார். பாபிலோன் ගොඩක් දේවල් මම ඔබත් එක්ක කතා කරගෙන ඉන්නවා. ඔයගොල්ලන් හිතනවා මොකද මේ බාබිලෝන් ගැනයි නැත්නම් මොකද මේක කියලා පොඩ්ඩක් ඔයගොල්ලන් හිතනවා. ඉතින් මේකේ වැඩිදුර අපි කතා කරලා තියෙනවා Facebook එකේ නැත්නම් මේ අපේ මේ YouTube එකේ ඇති ඩෙබොරා ෆෙලෝෂිප් ඉන්ටර්නැෂනල් එක බලන්න ඒ ගැන පොඩි විස්තරවල් අපි කතා කරලා තියෙනවා. ඉතින් මේ 91දී දෙවියන් වහන්සේ මේක කතා කරනකොට මට තේරුමක් තිබුණේ නැහැ. මට දෙවියන් වහන්සේ වචන තුලින්ම කතා කරා. ක්ලියර් එකට කිව්වා මීගා 4:10 සහ සගනිය 2:7 සහ එරිමිය 29:10. ඔය වචන තුලින් තමයි දෙවියන් වහන්සේ කතා කරේ. ඔය බාබිලෝනට යනවා කියලා. நீ பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே நீ உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இது இந்த மாதிரி தான் எங்களே நாங்கள் அந்த 91ல இந்தியாவில தான் இருந்தோம். அப்போ இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவதற்கு ஆயத்தமாகும் பொழுது அது வரைக்கும் வந்து வந்த தேசத்துக்கு அதை நான் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கிறேன்ல, ஆண்டவர் எப்படி இலங்கைக்கு வர வேண்டும் என்று எனக்கு வழி நடத்தினார் என்று அந்த பேக் பண்ணி ரெடி ஆகிற சீசன்ல பாபிலோன் வரைக்கும் போவாய். அப்ப பாபிலோன்னா எனக்கு வந்து அதனுடைய அர்த்தம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது வந்து கலகம் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் யோசிப்பேன், நம்மள வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரா, ஒரு கலகம் நிறைந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரா, அப்ப நீ அங்க போகணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப போய் அங்கே நீ போய் என்னெல்லாம் பண்ணும், உனக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படி எல்லாத்தையும் சொன்னார். ஆனா அந்த பாபிலோன்னு சொல்லும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய என்ன சொல்றது சந்தோஷம். யாராவது போயிட்டு ஒரு குழப்பமான ஒரு இடத்துக்கு போங்கன்னா போவீங்களா? உங்களுக்கு பிடிக்காது. நல்ல ஒரு இடத்துக்குன்னா நம்ம வந்து ஆசைப்படுவோம், நல்ல ஒரு இடம் நம்ம போறோம்னு. குழப்ப நிறைந்த ஒரு இடத்துக்கு போங்கன்னா யாரு தான் விரும்புவா? இப்ப யோனாவும் அதுதானே. அவனுக்கு வந்து அங்க நினைவே வந்து குழப்ப நிறைந்த இடம், சண்டையும் பிரச்சனையும் அங்க பாவம் பெருகி கிடந்த ஒரு இடம். நினைவேக்கு போங்கன்னா அவன் என்ன செஞ்சுட்டேன்னா, தப்போ ஆண்டவா அங்க போனா நம்மள உயிரோட வைக்க மாட்டாங்கன்ட்டு ஓடிட்டாரு பாருங்க. நல்ல வேலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா மாதிரி ஓடாம அங்கே வந்தாச்சு பாருங்க, பாபிலோனுக்கு வாழ்ந்தாரு. அப்போ வந்து பாபிலோன்ங்கிறது ஒரு இலங்கையை தான் எனக்கு அவர் சொல்லியிருக்காரு, நீ அங்கே போவாய், அங்கே நீ ஒரு 70 வருஷம் இருப்பாய், உன்னை வந்து நேபுகாத்நேச்சாருடைய ஆளுகைக்குள்ள இருப்ப, அதுக்கு பிறகு நான் உன்னை விடுவிப்பேன், நீ உன்னை விடுவித்துக்கோ. ரெண்டு சொல்றாரு, ஒண்ணு நீ உன்னை விடுவித்துக்கோ, அடுத்தது நான் உன்னை விடுவிப்பேன். ரெண்டும் சொல்றாரு, உன் சரி இருப்ப நான் விடுவிப்பேன் என்று.
சோ அப்ப அந்த நேரத்துல கீழ்ப்படிந்ததினாலே அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு என்ன நடந்ததுங்கிற பாபிலோனை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கு உங்களோட கூட நான் அதை பேச விரும்புகிறேன். நாங்க இந்த பாபிலோனுக்கு விரோதமாக அம்பு எய்யுங்கள் என்று சொன்னதை நாங்கள் போன 2ஆம் தேதி செய்தோம். இதற்கு முன்னும் 2015 அதற்கு முன்பதாக 2008 அதுக்கு முன்பதாக 2001 கிளியரா ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி அந்த 1 1 1 2 2 2 3 3 அப்படியே செஞ்சுட்டே வந்து பாருங்க. ஏன்னா அது ஒரு ஞாபகத்துக்காக, அது ஒன்றும் சாஸ்திரம் கிடையாது. யோசிக்க கூடாது டேட்டை பார்த்து நீங்க செய்றீங்கன்னு. මම මේ දිනිය බලලා එහෙම ඒ කාලේදී දෙවනස කියනකොට ඒ කාලවල ඒකට මම කීකරු වෙලා කරන එකක් මට තිබුණා. එතකොට මේ දෙවනස කියපු දේ ඔක්කොම කියන්නේ 91 මොන දේවල් කිව්වද ඒකේ මං හිතන 70% වැඩිය ඒක குணா. அதாவது 1991 தானே ஆண்டவர் சொன்னாரு. அப்ப நம்ம கீழ்படிச்சு நாங்க இந்தியால இருந்துச்சு இலங்கைக்கு வந்தோம்ல, வந்த நாளில இருந்து அவர் சொன்ன அது எல்லாமே, நீ உடைக்கப்படுவாய், நான் உன்னை விடுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நான் உன்னை விடுவிப்பேன், அப்படி அந்த எல்லாம், அதாவது நன்மை தீமை ரெண்டுமே தான் சொன்னாரு. வெறும் நன்மை மட்டும் சொல்லல, எல்லாமே. இப்போ ஒரு சாப்பாடு பார்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சோறு இருக்கும், அதுல கசப்பான ஒரு கீரை இருக்கும், ஒரு மீன் ஏதோ ஒன்று இருக்கும், எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பார்சல் சொல்லுவோம். அது எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வாய்க்கு கசப்பா இருந்தோம்னா அதை ஒதுக்கி வச்சுப்போம், கருவேப்பிலை தள்ளி வச்சிருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், கடைசியில ஒரு வாழை கழிச்சு மருந்து மாதிரி கருவேப்பிலை ஒரு துவையல் அரைச்சு சாப்பிடுவோம். ඒ වෙලාවට ඒ දේ කෑම නැත්නම් සමහර වෙලාවට අපි ඒක බෙහෙතක් ඇටියට කන්න වෙනවා කාලයක් ගිය පස්සේනේ. ඉතින් ඒ වගේ මාර්ගයක ගෙනාවා. රයිට්. දැන් මම අද කතා කරන්න යන්නේ බබිලෝනියට යන්න. බබිලෝනික පොංගල්. ඒ ජෙරමයා 27. රයිට්. அதுல நீங்க ஃபுல்லா ඔයගොල්ලෝ මේක කියවන්න ඕනේ ගෙදර. එතකොට තමයි ඔයගොල්ලන්ට තේරෙන්නේ. ඒකත් අපිට තියෙන වෙලාව අනුව අපි මේක කියවගෙන හිටියොත් බෑ. அதாவது நாங்க வார்த்தைகள் எல்லாம் வாசித்து கொண்டிருந்தால் எங்களுக்கு இருக்கிற இந்த 1 ஹவர்ல எல்லாத்தையும் செய்ய முடியாமல் இருக்கும். அதனால நீங்க நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சில வசனத்தை மட்டும் நாங்க வாசிப்போம், சரியா? அப்ப எதையுமே 27ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிங்கன்னா தெரியும். அவர் அங்க எப்படி சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க எல்லாரும் பாபிலோனுக்கு போகணும். இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, அது எப்படி நாங்க பாபிலோனுக்கு போறது? දෙවනස කියනවා මේ ඒක අපි සිංහලෙන් පොඩ්ඩක් කියවමු. 27 5 6 7. මමම මාගේ මහත් බලයෙන්ද දිගු කළ මාගේ හස්තයෙන්ද පොළව සහ පොළව මත පිට සිටින මනුෂ්‍යයා තිරිසනාත් මැව්වෙමි. මට හරිව පෙනෙන ලෙස මම කැමති අයට එය දෙමි. දැනුදු මමම මේ සියලු දේශ මාගේ සේවකයා වූ බබිලෝනියේ රජ වූ නෙබුකද්නේසර්ගේ අතට දුනිමි. ඔහුට සේවය කරන්නට වනී සත්වයින්ද ඔහුට දුනිමි. ඔහුගේ දේශයේ කාලය පැමිණ බොහෝ ජාතීන්ද මහත් රජවරුන්ද විසින් ඔහු දාසකමට ගන්නතුරු සියලු ජාතීහු ඔහුට ඔහුගේ පුත්‍රයාටත් ඔහුගේ පුත්‍රයාගේ පුත්‍රයාටත් සේවය කරන්නෝය. இங்க பார்க்கிறோம் தேவன் என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்ப பாபிலோன் கல்தேயர்கள் புறஜாதிகள். தேவன் சில காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு புரியாது. අපිට දෙවියන් වහන්සේ සමහර දේවල් කියනකොට ඒක අපිට තේරුමක් ගන්න හරි අමාරුයි. අපි හිතාගන්න පුළුවන් ඊශ්‍රායල් ජනතාවට රජ අබ්‍රහාම්ගේ දෙවියන් වහන්සේ කියනවා නුඹලා දැන් යන්න මේ බබිලෝනෙට. ඒක விசுவாச කරන්න පුළුවන් தானே? අමාරු නේද? அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அபிரகாமின் தேவன் சொல்லுகிறார், நீ பாபிலோனுக்கு போ. அது எப்படி அங்க போறது? அது புறஜாதியான், அவனுக்கு நம்ம எப்படி இருக்கிறதுன்னு ஒரு கூட்டம் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் என்ன செய்றாங்கன்னா போயிடுறாங்க. அப்ப அந்த ராஜாவை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, அவனை நானா உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமான அவனுக்கு நான் கொடுப்பேன். இப்ப இது தேவனுடைய இஷ்டம். සමහර වෙලාවට අපිට ඕනේ මට ඕනේ විදිහට ඔක්කොම තියෙන්න ඕනේ. මම හිතන විදිහට තියෙන්න ඕනේ. எனக்கு நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும், நான் விரும்புற மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் புயத்தினால் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனை அவன் செய்வான். என் ஊழியக்காரனாக நேபுகத்நேச்சார், அவன் கையில நான் கொடுத்துட்டேன். அப்ப இது தேவனுடைய திட்டம், தீர்மானம். ඉස්රායල් ජනතාව බබිලෝනියට යනවා කියන එක දෙවියන් වහන්සේගේ ප්ලෑන් එකක්, නිර්ණය කරලා තියෙනවා. ඒ නිසා ඒකට යන්න ඕනේ. නමුත් මේ මොනවාද වෙන්නේ, මේ සමහර ජනතාව යන්නේ නැහැ. ඒකලා කියනවා නෑ අපි යන්නේ නැහැ.
අපි මේ අපේ දේශයේ තමයි අපි ඉන්නේ අපිට යන්න බෑ කියලා කියනවා. සමහර කටි යනවා. යනකොට යන අයට එයා කියනවා ජෙරමයා 29 මේ 5 කියනවා. அங்கே பார்க்கிறோம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்க போங்கன்னு சொன்னவர்களுக்கு போய் அங்கே நீ எப்படி இருப்பீங்கன்னு சொல்றாரு. දැන් බලන්න දිව්‍යන් වාසය කොච්චර ආදරවත් පියෙක් නම් අතරින්න නෑ නිකන්. සමහර අය ඉන්නේ ළමයි ඉපදුනම ඔහොම දාලා යනවා. ඒම පියෙක් නෙවෙයි. එයා කියනවා ඔයාලා එතන යන්න මම මේ දේවල් ඔබට සූදානම් කරනවා කියලා කියනවා. ඒක පොඩක් අපි සිංහලෙන් කියවමු. ජෙරමයා 29 5 සහ 6. මම මාගේ මහත් බලයෙන්ද දිගු කළ මාගේ හස්තයෙන්ද පොළව සහ පොළව මත පිට සිටින මනුෂ්‍යයාත් තිරිසනත් මැව්වෙමි. මට 29 இங்க பார்க்கிறோம் මෙතන බලනවා දෙවියන් වහන්සේගේ හස්තයේ දෙවියන් වහන්සේ බබිලෝනයේ දේව දරුවට කරන දේ. නුඹලා ගෙවල් ගොඩනගා එහි වාසය කරපල්ලා. අන්න බලන්න. කොහෙද මේ බබිලෝනයේ නුඹලා ගෙවල් හදාන්නේ? වතු වවා ඒවායේ ඵල කාපල්ලා. වතුත් වවනවලු. කොහෙද බබිලෝනයේ? ඊට පස්සේ භාර්යාවන් පාවාගෙන පුත්‍රයන්ද දූවරුන්ද උපදවාපල්ලා. නුඹලාගේ පුත්‍රයන්ටත් භාර්යාවන් ගනිල්ලා. නුඹලාගේ දූවරුන් විසින් පුත්‍රයන්ද දූවරුන්ද වදන පිණිස ඔවුන් පුරුෂයන්ට පාවා දීපල්ලා. මෙසේ නුඹලා එහි අඩු නොවි වැඩි වෙයලා. මෙතනින් බලනවා දෙවියන් වහන්සේ කියනවා නුඹලා එතනට යන්න මම නුඹලාට මේ වගේ ආශිර්වාද දෙනවා. එතන කියන්නේ බබලෝන් කියන්නේ දෙවියන් වහන්සේ කියන තැන. ඔබට වෙන රටක් වෙන්න මට නම් ලංකාවට කිව්වා. සමහර අයට වෙන රටක් වෙන්න පුළුවන්. ඔබ මෙතන ඉඳලා ආන රට යන්න. මෙතන ඉඳලා අතට යන්න. මොන හරි එකක් දෙවියන් වහන්සේ කියන්නේ දිනේ. නැත්නම් යන්න නැතු මොනවාට වෙන මොනවද? දැන් මෙතන මම ඔබට මේ සඳහන් කරන්නේ දෙවියන් වහන්සේගේ හඬට சவால் தெரியுது தானே. இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறது நீங்க அதுக்காக எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படி கிடையாது. தேவ சத்தம் உங்களுக்கு என்ன வருது? போங்கிறாரா போகும், இருக்கிறாரா இருங்க, கொடுங்கிறாரா கொடுங்க, கொடுக்காதுங்கிறாரா கொடுக்காது. දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? දෙන්න කියනවද? දෙන්න එපා කිව්වද? දෙන්න එපා. යන්න කිව්වනම් යමු. යන්න එපා කිව්වනම් යන්න එපා. මම කියන්නේ මෙතන මේ බබිලෝන් රජ මේ ඉස්රායල් ජනතුමාට එදා කියපු දෙහිනේ මෙතන කරුණ මොකද නම් ඔවුන් දෙවියන් වහන්සේගේ හඬට හැවුම්කම් දුන්නේ නැහැ. ඒක තමයි මෙතන තියෙන ප්‍රශ්නේ. මේගොල්ලෝ හැවුම්කම් දීලා නැහැ. ඒක තමයි දෙවියන් වහන්සේ කියන්නේ. ඔය 25 18 කියනවා මේ දෙවියන් වහන්සේ තියෙන දුක මොකද්ද නම් මේ ඔය මේ කියන්නේ අර මේ 29 තියෙනවා 27 තියෙනවා. ඔයගොල්ලෝ ඔය ටික ඔක්කොම කියාගෙන ගියා නම් උතන තියෙන්නේ මොකද්ද කිව්වොත් මම දේව ජනතාව තුලින් ප්‍රපෝට්ටවරු තුලින් මම ඔබට කිව්වා. මම ඔයගලට කිව්වා. ඕගලන් ඇහුවේ නෑ. 18 බලන්න 29 18 මම කඩුවද සාගතයේද වසංගතයේද ඇතුව ඔවුන් පස්සේ එළවාගෙන ගොස් පොළවේ සියලු මේ அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் පොළවේ සියලු රාජ්‍යවල ඔබ මුබ විසිරුවනු ලැබීමටත් මානසේ ඒක විතරක් කියන්නේ. அதாவது அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் ශාප වචනය නෑ. කියන්නේ 29 18 තියෙනවා නුඹලා මගේ හඬට හැම්කම් දුන්නේ නැහැ. ඒක සිංහලෙන් 17 නැත්නම් 19 තියෙනවද දන්නේ නැහැ. 19 කියවල බලන්න. මෙසේ කරන්නේ මා විසින් අලුයම නැගිට මාගේ සේවකයන් වූ අනාගත වක්තෘවරුන් ඔවුන් ළඟට ඇරිය නොමුත් ඔවුන් මාගේ වචන නැසූ නිසායයි ස්වාමීන් වහන්සේ කියනසේක. ඔවුන් මාගේ වචනය නැසූ නිසා ඒ කියන්නේ මෙන්න හොඳට අහගන්න. මෙතන මේ කරදරයි ඉස්සරයා කියවනේ මේ සාගත එනවා ඒව ඔක්කොම කිව්වේ இங்க சொல்றதுல பட்டை தசாவங்க பஞ்ச தசாவங்க கொள்ளை நோய் தொடரும் இதெல்லாம் எதுக்கு நம்ம கேட்கல ஏன்னு கேட்டு சொல்லுங்க சிஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் இந்த பேண்டமிக் இந்த வைரஸ் போகவே மாட்டேங்குது கேட்டு சொல்லுங்கன்னா இதுதான் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் කියන්නේ මේ ප්‍රපෝතවරු කියන එක අස්සන්නේ නැහැ. தீர்க்கதரிசிகள் சொன்னதை கேட்கவில்லை. கேளாமல் போனீர்கள். நீங்க இந்த எரேமியா முழுவதும் எரேமியா சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. எரேமியா சொன்னா அவருக்கு 2 அடி அடிச்சுட்டு வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. එරේමියා ඕක කිව්වම එතනට ලොක්ක ගැහුවා. දැන් ඕක වෙනවා. මට ගොඩක් වෙලා තියෙනවා.
මේ වගේ දැන් කිව්වකෝ මේ වගේ මම ලංකාවට එනකොට 92 තමයි අපි ආව ඇචියම මම ආපු කාරණේ කිව්වා. සමහර දේවදාසියන්ට කිව්වා මෙන්න මේක තමයි මාව ගෙනාවේ. එතකොට ඒගොල්ලන් කිව්වේ ඒකද? ඒක මොකද්ද? இதுக்கோ அதாவது எங்களை அனுப்பும் பொழுது தேவன் இதை சொல்லித்தான் அனுப்பினார். இப்படி இப்படி இருக்கும் இந்த தேசத்தை மறுபடி கட்ட வேண்டும், இப்படி நடக்கும் இப்படி நடக்கும். நான் எல்லாம் டைரியில எழுதி தான் வச்சிருக்கிறேன். அது சொல்லும் பொழுது அது என்ன அப்படிலாம் இருக்கா? ஐயோ சுனாமி දැකලානේ. சுனாமி එනවා කියලා කොහොම දන්නේ නැහැ. අර නෝවාගේ කාලේ වැස්ස එනවා කොහොම දන්නේ නැහැ. වැස්ස දැකලා නැහැ. සමහර දේවල් අපි දැකලා නැහැ. අතනිකෝත් අපි යුද්ධය දැකලා තියෙනවා. මේ සාගතය දැකලා තියෙනවා. නමුත් මේ වගේ අවුරුදු දෙකක කාලයක මේ විදිහට සටනක් අපේ ජීවිතේ අපි දැකලා නැහැ. අලුත් දෙයක් මේක. ඉතින් සමහර වෙලාවට අපිට දන්නේ නැති දේවල් එනකොට දේව දාසියෝ කියන දේ අසන්න ඕනි. දැන් කිව්වොත් දැන් ගොඩක් වෙලාව මම දැකලා තියෙනවා වැස්ස ආව පස්සේ තමයි එනද මழை வந்த பிறகு வெள்ளம் வந்த பிறகு அணை கட்டுவாங்க. அணை கட்டுறது කියන්නේ වැට බඳින්නේ. කොයි කාලෙද වැට බඳින්නේ? දැන් හොඳට මේ වැවිලා තියෙනකො අර හරකයි අලිය ඇවිල්ලා කඩලා දාලා පාගල යන ඊට පස්සේ තමයි අම්මෝ වැටක් හදන්නේ. දානකොටම වැටක් දාන්න ඕනි. වී වවනකොටම වැටක් දාන්න ඕනි. දන්නවනම් මේ පැත්තේ අලිය ඉන්නවා මේ පැත්තේ මේ මොනාරි ඇවිල්ලා පාගල කාලා යනවා කියලා දන්නවනම් ඒකට වැටක් බඳින්න ඕනි. එතකොට ඒකට ලොකු වයසක මිනිස්සු කියනවනේ සියලා වගේ අය කියනවා පුතේ ඕම තියන්න එපා වැටක් අර ඕනේ සියා ඒක ඕනේ කියලා ඊට පස්සේ ඔක්කොම කාලේ ගිය පස්සේ තමයි ඔව් එදා සියා කිව්වා තමයි. நிறைய நேரம் இந்த சொல்லுவோம் இங்கெல்லாம் யானைகள் இருக்கு, பண்டி இருக்கு, இந்த கிழங்கு எல்லாத்தையும் சாப்பிட்ரும், இந்த இதை தோண்டி எடுத்துரும், அதனால வேலி போட்டு அது காவல் வைங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வராது, அது எங்க தோட்டத்துக்கு வராதுன்னா பார்த்தா ராவ பண்டி வந்து எல்லாம் கிளறி நாசப்படுத்திட்டு போயிடும். ලොකු මිනිස්සු කියනකොට නැත්නම් අපිට වැඩිමහල් අය කියනකොට ඒකට අසන්න ඕනි. பெரியவர்கள் சொல்லும் பொழுது, வயது முதிர்ந்தவர்கள் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது கேட்க வேண்டும். இங்க என்ன சொல்றதுன்னா அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போல பண்ணினார். මේගොල්ලන් දෙවියන් වහන්සේ වචනට හැවුක දුන්නේ නැති නිසා තමයි මේ වගේ දේවල් සිදු වුණායි කියලා කියනවා. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනයට කවුද හැවුක දුන්නේ? ඔවුන් බබිලෝනේ. බබිලෝනේ කියන්නේ මේ කියන්නේ කන්ෆියුෂන් என்னது? கலகம் நிறைந்த ஒரு இடம். பாபிலோன் කියන්නේ கலகம். වියවුල් සාගත තැනක්. බාබිලෝන් කියන්නේ වියවුල් සාගත තැනක්. ඒ කියන්නේ ඔය ඉන්න තැන බාබිලෝන් කියව ආයතන එක ලංකාව විතරක් කියලා. ඔය ගෙදරක වෙන්න පුළුවන්, වැඩපළේ වෙන්න පුළුවන්, සභාවේ වෙන්න පුළුවන්. වියවුල් එතන. ඒ වගේ තැනකදී ඉන්නේ දෙවියන්වහන්සේ එතන ඉන්න කියනවාද? ඉන්න. යන්න කියනවාද? යන්න. කොහොමද දාලා යන්නේ? මම ගියා නම් කවුරුත් නෑනේ. කිකාරේ අර වෙන තැනක යනවා වගේ ජෝන වගේ ඉන්න එපා. දෙවියන් වහන්සේ දන්නවා. මෙතන ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ වචනයට හවුකම් දීලා ඒ කරන එක තමයි මෙතන ලොකු දෙයක්. இங்க என்னது சொல்ல வருகிறேன் என்றால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது தான் ரொம்ப முக்கியம். செவி கொடுக்கிறது, கீழ்ப்படிக்கிறது, செவி கொடுத்து செய்யணும். சும்மா ஆனிட்டு இல்லை. சோ செவி கொடுத்தவர்கள் போனார்கள். சரியா? கொஞ்சம் பேர் போனாங்க. மிச்சம் பேர் எல்லாத்தையும் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. ரைட்? ஆனா போனவங்க எல்லாரும் அங்க வீடுகளை கட்டி, திராட்சை தோட்டத்தை நட்டு, அதை சாப்பிட்டு, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து, வீடுகளை என்னமோ பண்றாங்க பாருங்களேன். ஏதி எங்களை என்ன தரவில்ல කැලඹෙන ප්ලේස් එක. කැලඹීම තමයි. ඒ වුණාට ඒ කැලඹීමේ ඇතුලේ ඔවුන් ගෙවල් හදාගෙන ගියා. பவுல் அதாகன கியா. குழப்பம் நிறைந்த இடம் தான், கலகம் நிறைந்த இடம் தான். ஆனால் அங்கேயும் அவர்கள் சமாதானமாய் வீடுகளை கட்டி குடியிருந்து அவர்கள் காரியங்களை செய்து கொண்டு போனார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். ඔබ දේව කැමත කරනවා නම් ඔය ඉන්න සන බබිලෝන් වෙන්න පුළුවන්, මොන වෙන්න පුළුවන්. කියන්නේ මේ කරදර තියෙන තරක් වෙන්න පුළුවන්. නමුත් ඔයාගේ කැම වාට එනවා, ඔයාගේ සුවය වාට එනවා, ඔයාගේ ආරක්ෂාව වාට එනවා. உங்களுடைய சுகம் உங்களுக்கு வரும், உங்களுடைய சாப்பாடு உங்களுக்கு வரும், உங்களுடைய சப்ளை வரும். அது தேவன் செய்வார். උන්වහන්සේ තමයි ඒක කරන්නේ. අපිට කීකරු වෙන්න ඕනේ. right? දැන් මෙතනින් ඇවිල්ලා මම කියන්නේ එකක් තමයි
25:31 මේ කියන්නේ එරමියා 25:31 දෙවියන් වහන්සේ කියනවා වාසනම 25:31 මහත් ශබ්දයක් පොළවේ කෙළවර දක්වා පැමිණෙන්නේය. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේට ජාතීන් සමග නඩුවක් තිබේ. ආහා උන්වහන්සේ ගොඩක් ඉන්නකොට ස්වාමීන් වහන්සේට ජාතීන් සමග නඩුවක් තිබේ. නඩු තියාගෙන බලන්නකො කියලා කතාව අපි මම යාත්‍රා කරනවා මොන යාත්‍රා කරන්නද මේ නඩු බේරන්න ඕනේ ඉස්සෙල්ලා. ගොඩක් අය කියනෝනේ අපි පැය 28ම යාත්‍රා කරනවා පැය 8ක් යාත්‍රා කරනවා ඕන වෙලාවෙ යාත්‍රා කරන්න හොඳයි නඩුව බේරලා යාත්‍රා කරන්න. ඉස්සර නඩුව ඉවර කරන්න ඕනේ නේ. දෙවියන් වහන්සේද කියන්නේ මමද මේ කියන්නේ නැවත වරක් සිංහල බයිබලෙ කියවන්නේ මහත් ශබ්දයක් පොළවේ කෙළවර දක්වා පැමිණෙන්නේය. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේට ජාතීන් සමග නඩුවක් තිබේ. මේ නඩුව ලංකාවට විතර නෙවෙයි. පොළවේ ජාතීන් සමග කොච්චර දුර කියලා තියෙනවද? පොළවේ කෙළවර දක්වා. පොළවේ කෙළවර දක්වා. ඔන්න. පොළවේ කෙළවර කොයිද තියෙන්නේ? දන්නවනේ කෙළවර. කෙළවර දක්වා මට නඩුවක් තියෙනවා කිව්වා. මේ ලංකාවට විතරක් මේ නඩුවක් නෙවෙයි. අපි ලංකාවට දැන් නඩුවක් තියෙනවා. ඒ නඩුව ගැන තමයි මේ කතා කරන්න යන්නේ. හැබැයි පොළව සම්පූර්ණ පොළවටම දෙවියන් වහන්සේට නඩුවක් තියෙනවා. ඇයි කිව්වොත් ඒ නඩුව තමයි දැන් විසඳගෙන යන්නේ දෙවියන් වහන්සේ දැන්. අපි කීකරු වෙලා ඒකට එකතු වුණා නම් ඉක්මනින් මේ නඩුව දිනා ගන්න පුළුවන්. නැත්තම් නඩුව කල් යනවා. දැන් මම අවුරුදු 2ක් කල් ගිහලා ඉවරයිනේ. ආයෙ කල් දාන්න ඕනේ. අපි යටත් පහත් වෙලා අපි දෙවියන් වහන්සේ අපි හිතන්නේ අරයා යටත් පහතුනේ නැහැ මෙයා යටත් පහතුනේ නැහැ අපි කරමුකෝ මමයි මගේ පවුල මමයි මගේ සභාවය මමයි මගේ දේශය එකතු වෙමුකෝ සමහරට ඒකට එකතු වෙන්නේ නැහනේ එන්නකො පවුලේ යාඥා කරමුකෝ එන්නේ නැහැ අයියා කියනවා මට Zoom නැහැ කියයි මල්ලි කියනවා මට වෙලාව නැහැ කියයි අක්කා කියනවා මට දැන් යන්න තියෙනවා මොකක් හරි එකක් කියනවා සභාවේ තේමනේ එක වෙලාවට ඔක්කොම ඉන්නේ නැහැ. මේ අද මම මේ දේශනා කරගෙන ඉන්නවා. දෙබොර ෆෙලෝෂිප් එක මම අද ඊයේ බැලුවා යාඥා කරන්න ගත්තම මෙම්බර්ස් වගේ හැමදාම එන අය කියන්නේ 47 දෙනෙක් ඉන්න ඔක්කොම ඒගොල්ලෝ. කෝ සමහර කට්ටිය කෝ මොනවද කරන්නේ? කර්ෆියු එක දාලා තියෙන්නේ. එළිය යනවද ඔයගොල්ලෝ? ඉස්කෝලේ යනවද? බැලට යනවද? අම්මලා කෝ දෙවියන් වහන්සේ කියන නඩුවක් තියෙනවා කියලා. නඩුව බේරගන්න ඉස්සෙල්ලා ගිහිල්ලා නිරිස් අමරගෙන ඉන්න එපා. පොල් අමරගෙන ඉන්න එපා. දෙවියන් වහන්සේ සමග ඇවිල්ලා නඩුව බේරන්න ඕනේ. අපි අනුන්ට දොස් කියනවා. මෙන්න මේ නිසා තමයි රට මේව අරයා නිසා තමයි ජනාධිපති නිසා අරයා නිසා මෙයා නිසා කියලා. අරයා නිසා මෙයා නිසා මම නිසා මගේ අකීකරුකම නිසා මම දේව රාජ්‍ය දේව දාසයට කීකරු වෙන්නේ නැහැ. දේව දාසය කියනවා නම් අද විශේෂ යාඥාවක් තියෙනවා අපි එකතු වෙලා යාඥා කරමු නම් එන්නේ නැහැ. මට නම් තේරෙන්නේ නැහැ මේ ලොක්ඩවුන් වෛරස් 100ක් ආවත් සමහර අය නම් එයා වදන්න බෑ. බෑ සමහර අය දෙවියන්වහන්සේ කිව්වා මෙයාලා වදන්න බෑ. සමහර අයව පව් යක්ෂයක්ම බාර දුන්නා. හේ මෙන්න මෙතන තමයි දෙවියන් වහන්සේ මේ කාලේ ඔයගොල්ලන් හිතනවා මේ කාලේ මේ කෝපයක් නේ දේව කෝපයක් ඒකත් බයිබල් සමහර අය කියනවා දේව කෝපයක් නෑ දේව කෝපයක් නැත්නම් මේ මොකක්ද මේක වෙලා තියෙන්නේ සමහර අය ඉන්නවා නෑ දේව ප්‍රේමවන්ත දෙවියන් වහන්සේ නිසා තමයි මේක කියලා දෙන්නේ ஆண்டவர் அன்புள்ளவர் தான் அவர் கோபாக்கினின் தேவன் அல்ல அன்புள்ளவர் ஆனால் நாங்கள் கேளாமல் போகும் பொழுது இயற்கையாவே அதை உதயமම මේ කුසියේදී මේව දැක්කා අර සහෝදරි ඉස්සෝ මේ හොදනවා ඕගල මැස්සෝ අපි මැස්සෝට එන්නේ කිව්වෙත් නැහැ මැස්සෝ එතන ඉතියෙත් නැහැ නමුත් එතන ආවා ரைட் நாங்க வந்து இந்த காலையில அவங்க ராத் துப்புரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஊர்ல இருந்து ஈயெல்லாம் வந்துருச்சு நாங்க ஒன்னும் ஈய கூப்பிடல அந்த இடத்துல அந்த மச்சத்தினுடைய வாசனைகள் வந்துருச்சு அந்த எதுக்கூட அதாவது துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார் ஆண்டவர் வாசம் செய்கிறார் ஆனா அதே நேரத்துல முறுமுறுப்புகள் தீய காரியங்கள் பாவங்கள் செய்யும் பொழுது அங்கே வெளிச்சம் இல்லை கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன நடந்தது அரசாங்கங்களே ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பார்லிமெண்ட் அரசாங்கமே
ஆணும் ஆணும் திருமணம் பண்ணலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணலாம் என்கிற அசுத்த காரியங்களுக்கு அவர்களே விட்டு கொடுத்தார்கள். அரசாங்கம் எதிர்த்து நின்றுதான் எங்களுடைய பிள்ளைகள் நாசமாக போய்விடுவார்களே. இல்லை, நாங்கள் எந்த அரசாங்கம் நின்றுச்சு? ஏன்? எல்லாம் பதவி ஆசை பிடித்தவர்கள். தங்களுக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன, அந்த பரம்பரை அழிந்து போனால் என்ன என்று சொல்லி அந்த தலைவர்களுக்குள்ளே இருக்கிறதான பெரிய பேராசை எல்லாரும் என்ன சொல்லி அபோர்ஷன் பண்ணலாம், சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்களே. வேசித்தனம் பண்றதெல்லாம் இப்ப ஆபீஷியலி பண்ணலாம், விமர்சனம் பண்றதெல்லாம் தொழில், அதெல்லாம் பண்ணலாம். ஆண் ஆணும் திருமணம் பண்றது அது பண்ணிக்கலாம். அதுக்கு வேற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் போட்டு ஐயோ உலக எப்படி போகுது? ஆண்டு சும்மா இருப்பாரா? அவருக்கு අතරකට මේ කාලේ ඇතුළත ආණ්ඩුවම පාර්ලිමේන්තුවම ඉඩ දුන්නානේ. පිරිමි බැඳ ගන්න පුළුවන්, ගෑනු බැඳ ගන්න පුළුවන්, වෛශ්‍යකරණ එක ඔෆිෂියලි එක ජොබ් එකක් කරන්න පුළුවන්. එතකොට කොහොමද දේව ආශිර්වාද එන්නේ? කවුද මේකට උත්තර දුන්නේ? පුටුවේ වාඩි වෙන්න ඕනේ නිසා. එයාට පුටුව විතරයි ඕනේ, ජනතාව නෙවෙයි. ජනතාව කොහොමද ඉන්නේ? ජනතාව අපි කියනවා ඕ ජනතාව වෙනුවෙන් එක්කෙනෙක් රට පාලනය කරනවා. මේ වගේ නපුරු දේවල් වලට එයා අස කරලා දෙන්නේ නැහැ, සැන්ක්ෂන් කරන්නේ නැහැ. ඒ මිනිස්සුන්ට කියන්නේ නැහැ එපා. කවුද මේවා ඉල්ලුවේ? හොඳ පවුලක දරුවෙක්ද ඉල්ලුවේ? හොඳ මේ සීලාචාර කමින් ජීවත් වෙන්න පවුලද ඉල්ලුවේ? නෑ. ඔය පාරේ දුවගෙන දෙමව්පියන්ට කීකරු වෙන්නේ නැතුව ඔය රටවල් ගන්න අවිදගෙන ඉන්න හිපි වාගේ යන මිනිස්සු තමයි පිරිමි බැඳ ගන්න ඕනේ කිව්වේ. ගෙදරක ලස්සනට අම්මගේ තාත්තගේ යටත කීකරු වෙලා ඉන්න ළමයි කිව්වද ඒක? නෑ. பேலியாவின் மக்கள் நல்ல ஒரு குடும்பத்தின் பிள்ளை சொல்லியிருப்பானா? இல்லை. ஒரு நல்ல தாய்க்கும் நல்ல தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி ஒரு ஊழியருக்கு கீழே இருக்கிற ஒரு பையன் சொல்லுவானா ஒரு ஆணை நான் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஒரு பெண் சொல்லுவானா பெண்ணை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று யார் சொல்லுவார்கள்? மீறுதல்களையும் எதிர்த்து நிற்கிறவர்கள், கீழ்ப்படியாத பேலியாவின் மக்கள். சாமுவேலுடைய காலத்தில் ஏலியின் மக்கள் பேலியாவின் பிள்ளைகளாக இருந்தார்கள். ඒ වගේ ආයත තමයි මේ වගේ සටන් කරන්නේ. පාරට වෙලා අපිට මේක උත්තර දෙන්න කියලා. එතන ඒලි වගේ ඉන්න අය දෙනවා. මොනවා කරන්නද? නැත්තම් නෑ කියලා ඒගොල්ලෝ කියන්න තිබුණා. නෑ අපේ රට අපි දෙන්නේ. මගේ ජනතාව හොඳට මගේ දරුවා හොඳින් ඉන්න ඕනේ කියලා අර පාලනය කරන අය හරියට ඉන්න ඕනේ. ඒක දෙවියන්සේ කියනවා නඩුවක් තියෙනවා කියලා. ඉතින් නඩුවක් තියෙන්නේ මේ වගේ දෙයක් කරනකොට இப்படி ஒண்ணு செய்யும் போது வராது, தேவ கோபம் வராத. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் கோபிக்கிறவர் அல்ல, அவர் அடிக்கிறவர் அல்ல, அவர் அடிக்கவே மாட்டார், அவர் கோபப்படுகிறவர் அல்ல. ஆனால் நாமே தான் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொன்னேன் அந்த ராணை சுத்தம் பண்ண பொழுது தானா ஈ வந்துச்சு. நாம ஈய கூப்பிடல, ஆண்டவரும் ஈய அனுப்பல. இந்த கெட்ட ஒரு நாட்டம் உள்ளது இருந்ததுனால வந்தது. මංකිවන ඉස්සෝ සෝදන කොට මැස්සෝම කියලා මැස්සෝ මම ගෙනාවෙත් නෑ, දෙයියෝ ගෙනල්ලා දුන්නෙත් නෑ, නැත්නම් අපි SMS දාලා මැස්සෝට එන්න කිව්වෙත් නෑ. එතන ගද ගැව්වා. ඒ නිසා ආවා. පව් තියනවා නම් අන්තකාර රාජ්‍යකම එන්නේ. පව් කරනකොට පාපයෙන් සම්බන්ධ මරණ පඩිය පාපයට පඩිය ඇවිල්ලා මරණය තමයි. පව් කරාම පඩිය ඇවිල්ලා ජීවනය නෙවෙයි. පව් කරාම ऑटोमेटिकली केलं වයනස නිකම් බොරුවට මේ රැවටෙන්න එපා. දැන් මෙතන මම කියන්නේ නඩුවක් තියෙනවා. හරිද? දෙවෙනි කියනවා මේ රටවල් මිනිස්සු ගාලා ඉස්සර නම් ඔය ඩිවෝර්ස් තිබුණේ නැහැ. අපේ අම්මගේ කාලේ எங்க அம்மா காலத்துலலாம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்ட்டு அடி வாங்கி மிதி வாங்கி அவங்க செஞ்சாலும் செய்யாட்டாலும் கூடவே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது எங்க அப்பா சொல்லுவாங்க, இந்த பாரு கிரேஸ், எங்க அம்மா பேர் கிரேஸ் பாரு எல்லா பிரச்சனையும் தாங்கிட்டு இருக்கிறா. ஏன்னா நானும் சில நேரம் சொல்லுவேன், ஐயோ தாங்கவே முடியலப்பா, விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை எனக்கு வந்தது. பட் கூட பிரச்சனை என்ன கூட මම කියනවා මේ දාලා එනවා මම ගෙදරට කියලා. ඒකට අපි තාත්තා කියන නෑ නෑ බලන්න ග්‍රේස් කියන අපේ අම්මාව බලන්න තාත්තා සමග බීලා ගහනවත් එක අපි දැකලා තියෙනවා. ඒ අම්මා ඉන්නවනේ. අම්මා තාත්තව දාලා ගියේ නෑ. ඒ කියන්නේ ඒ වගේ කැපකිරීමෙන් ඉච්ච ඒ කාලේ. දැන් කැපකිරීම නෑ, කපාගෙන යන එක තමයි තියෙන්නේ. කැපකිරීම කටට නැහැ. පොඩ්ඩක් කිව්වනම් හරි කපාගෙන යනවා. පොඩ්ඩක් කියන්න බෑ. මම ඊයේ පෙරේදා දෙක තමයි කිව්වේ. මොනවා හරි ඔය අපේ WhatsApp වල
මට තේනවා සමහර පාසස්ලා 10ක් විතර ෆෝවර්ඩ් කරනවා. මට සමහරට එපා වෙනවා තමයි. ඒත් මොනා කරන්නද එයාට කියන්න ඕනි කියලා හදවතින් හිතාගෙන ඉන්නවා මට ෆෝවර්ඩ් කරන්න එපා කියලා සමහරට මම කියනවා. ඒ දෙකක් තුනක් ගෙනවා කියලා. හැබැයි සමහර වෙලාවට මම දැකලා තියෙනවා අපේ ළමයි පොඩ්ඩක් මොනාරි කිව්වම ලෙෆ්ට් ටප් කරලා යනවා එළියට. ඉවස ගන්න බෑ නේද? එක්ක ඒ ලීඩර්ට කියන්න ඕනි මම මේකෙන් ලීව් වෙන්න යනවා. මම මේ තමයි කරදර කියන්නේ නෑ. පටස් ගාලා යනවා. ඉවසීමක් නෑද? අද ළමයින්ට ඉවසීම නෑ. මම දන්න තරුණ ළමයිනි ඔබ මේක අසනවා නම් ඔබට ඉවසීමක් නැත්නම් ජීවිතේ සතුටින් ජීවත් වෙන්න බෑ. அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு பொறுமை இல்லை என்றால் வருகிற குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயமாய் வாழ முடியாது. ප්‍රශ්නාව මක්වනේ බාබිලෝනේ වගේ මටත් ඕනතර ප්‍රශ්නාව. අම්මෝ ප්‍රශ්නය තාමත් මිනිස්සු කතා කරගෙන ඉන්නවා වගේ ප්‍රශ්න ටික. නමුත් දෙවියන්ට ස්තුති කරනවා. මේ ප්‍රශ්නේ ගොඩ එන්නට දෙවියන්ට කරුණාව දුන්නා. උදව් කරා. பிரச்சனை இருந்ததுதான், போராட்டங்கள் இருந்ததுதான். ஆனா அதை தாண்டி வர தேவன் கிருபை கொடுத்தார். காரணம் ஒன்னு அவருடைய கிருபை, இன்னொன்று அவருடைய சத்தத்தின் செவி கொடுத்தது. நான் கூட போகலான்னு நினைச்சேன். මමත් මේ ලංකාවට ආව පස්සේ මම හිතුවා කොහමද මේ රටේ පැනලා යන්න ඕනේ. මේ රටේ ඉන්න ඕනේ නැහැ කියලා මම ගොඩාක් හිතුවා. එකක් අයලා රටේ තත්ත්වය අනිත් මගේ පවුලේ තත්ත්වය. නමුත් දෙවියන්ස් මට කිව්වා නෑ ඔයා ලංකාවෙන් යන්නේ නෑ. ලංකාවෙන් අම්මෝ මට මිනිස්සු බනිනවා. ඔයාට හොඳට ලන්ඩන් ඉන්න පුළුවන්, ඇමරිකාව ගිහලා ඉන්න පුළුවන්. ඇත්ත තමයි ඉන්න පුළුවන්. ඕනතරම් මගේ නෑය හිතවතු ඉන්නවා. නමුත් දෙවියන්ස් මට කිව්වේ නෑ ඔයා ලංකාවේ වල වැඩක් තියෙනවා කියලා. ඉතින් මම දෙවියන් වහන්සේට කීකරු වෙනවා. දැන් නැත්තම් ජනතාවට මට මතකයි සමහර පාස්ටර්ස්ලා මට මූණට බනිනවා. ඔයා මොකද්ද මේ කරන්නේ? ඔයත් යන්න එංගලන්තෙට කියලා. ඉතින් ඒගොල්ලෝ කිව්ව නිසා ඒ ඵලයට මම ගිහිල්ලා දැම්මා වීසා එකට. මේගොල්ලෝ කියනවනේ කමක් නෑ යන්න ඉතින්. මිනිස්සුන්ට වයින්ලත් යනවා අපි සමහර වෙලාවට. நானே அந்த இலங்கையில் இருக்கும் பொழுது பிரச்சனை இருந்துதான். நிறைய போராட்டங்கள் அவமானம் இன்னும் கதை கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. கட்டுற கதை கட்டிட்டே இருக்கட்டும். ஆனா எனக்கு தெரியும் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு முன்பதாக, என் கைகள் எப்படி இருக்கிறதுன்னு தெரியும். மற்றவங்க சொல்ல தேவையில்லை, ரைட்? ஆனா என்ன இந்த இலங்கையில இருக்காதபடிக்கு பல பிரச்சனை வந்தது. இலங்கையை விட்டு ஓடி ஒளிச்சிடலாம், இலங்கை இந்த ஊரை விட்டு போயிடலாம். மமையத்தோட ரட்டிங்கவே ஜீவிதே பெலனாண்டோட எச்சர பிரச்சனை எச்சர நிந்தாவுக்கு இங்க அவ்வளவு பிரச்சனைகளுக்குள் போனேன். அப்போ நிறைய பேர் வந்து எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல பாஸ்டர்ஸ் கண்டாங்கன்னா என்ன நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிற, நீ போக வேண்டியதானே லண்டனுக்கு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா சரி எல்லாரும் சொல்றாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்ம மனதுக்கு அப்ளை கரேன். நானும் என்ன செஞ்சேன் லண்டனுக்கு அப்ளை பண்ணினேன். சரியா, ஃபர்ஸ்ட் இதே ரிஃப்யூஸ் பண்ணிட்டான். ஆனா எனக்கு அமெரிக்காவுக்கு போக விசா இருந்தது, ஆஸ்திரேலியா போக விசா இருந்தது, யூரோப் கண்ட்ரிக்கு எல்லாம், லண்டனை தவிர எல்லா கண்ட்ரிக்கும் போறதுக்கு விசா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விசா, இந்த பக்கம் கம்போடியா, இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, வனவாட்டு வரைக்கும் எனக்கு வந்து விசா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் விசா கொடுத்தாங்க. ஒரு விசா எனக்கு ரிஜெக்ட் பண்ணல. லண்டன் விசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை ரிஜெக்ட் பண்ணனால தப்புன்னு இல்லைன்னா நான் போயிருப்பேன். இது තව පාරකුත් පාස් කෙනෙක් මාව දැකලා මූණට කට්ටියක් ඉන්නකොට මේ ඔයා මොකද මේ කරන්නේ යන්න ලන්ඩන් කිව්වා. ආයෙ ගිහලා ඇප්ලයි කරා. ඒක මොනවද දන්නද ලියලා තිබුණේ? ඔයාට ලන්ඩන් විසා අපිට දෙන්න පුළුවන්. ඒකත් ඔයා ඔක්කොම රටවලට ගිහලා ඉතින් නම් ඔයාට අපි දෙන්නේ නැහැ. இன்னொரு ஊழியக்காரரை பார்த்து நீங்க என்ன இங்க பண்ணி கொண்டிருக்கிறீங்க, நீங்களும் போங்க லண்டனுக்குனாங்க. உடனே நானும் என்னடா இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க, பாட்டு கொஞ்சம் லண்டன்ல போய் கொஞ்சம் நாளைக்கு இருப்போம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், நான் இது பண்ணேன், எல்லாம் அப்ளிகேஷன் போட்டேன். பாருங்க, எனக்கு அமெரிக்காவுக்கு விசா இருந்துச்சு 5 வருஷத்துக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு விசா இருந்தது, யூரோப் அந்த ஷெங்கன் அந்த பக்கம் விசா இருந்தது, எல்லா நாட்டு விசாவும் இருந்தது. அந்த பாஸ்போர்ட் இருக்கு, அந்த விசா இருக்கும் போதே தான் நான் கொடுக்குறேன். அப்ப அவன் சொல்றான், உனக்கு விசா எல்லாம் இருக்கு மற்ற நாட்டு விசா எல்லாம், ஆனா லண்டனுக்கு கொடுக்க மாட்டோம், நீ போனா இருந்துக்கிடுவேன், நீ போனா இருந்துக்கிடுவேன், யூ won't come back. எப்படி கதை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆனா தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நான் இலங்கையில் இருக்க வேண்டும், இலங்கையில் ஒரு வேலை இருக்கிறது எனக்கு. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මොකද්ද දන්නවද? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මේ රටේ මට යම්කිසි වැඩක් තියෙනවා, ඒක මම කරන්න ඕනේ. ඉතින් ඒකට විරුද්ධව ගොඩක් අය කතා කරා. ඒකට විරුද්ධව තාමත් කතා කරගෙන ඉන්නවා. ඕන එක කතා කරගෙන ඊටපොදේ මම දෙවියන් වහන්සේගේ මම කන ඔක්කොම බාහගෙන මිනිසුන්ට මගේ හදවත විවෘත කරලා තියෙනවා දෙවියන් වහන්සේ මට කතා කරන්න කියලා. ඒකේ මම මේ ලංකාවේ ඉන්න, அதாவது நான் இலங்கையிலே இருப்பதற்கு அந்த காரணத்தின் நேரம் வந்து விட்டது. மம லங்காவே
ඉන්න එකේ කාරණේ කාලේ ඇවිල්ලා ඉවරයි දැන්. හරිද? ඒක තමයි. right? සමහර දේවල් ප්‍රොක්ලමේෂන් රට පුරාම ගිහලා කරන්න එක ගොඩක් අය යාඥා කරා අපි යාඥා කරා දෙවියන් වහන්සේ අපිට දීලා තියෙනවා. දැන් මේ කාලේ இப்போ இந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்றாரு பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக அம்போய் ඒක කරානේ දෙවියන් වහන්සේ කිව්වා බබිලෝන්ගේ රජය අයිකොත් බබිලෝනේ නෙබුකද්නේචර් එයාට රට දුන්නා එයා හොඳට කරගෙන ගියා පස්සේ එයාට ආවා උඩඟුකමක් நான் என்னுடைய பெருமை வந்துச்சு அது கொஞ்சம் வாசிங்க இந்த வழக்கு இருக்குங்கிறாரு அதுல வந்து எசேக்கியேல் 28:6 எசேக்கியேல் போத்து விசிய அட்டே அஹே කියනවා මේ එනන එසේකියල් 28 සහ දානියෙල් 4 තීමේ නෙබුකද්නේචර් ගැන කියනවා එයාට ලොකු උඩඟුකමක් නේ උඩඟුකමක් ආවද பெருமை வந்தா நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்னால் தானே நாட்டுக்கு சமாதானம் வந்தது என்னால் தானே இந்த நாடு இப்படி வந்தது ஒரு பெருமை வந்த அன்னைக்கே தொலைஞ்சு போச்சு இவரை இதான் இவரை කියවන්නේ මේ වනානි රාජගෘහයක් කොටද මාගේ මහිමශ්‍රීයේ ගෞරවය උදෙසාද මාගේ බල පරාක්‍රමයෙන් මා විසින් ගොඩනැගූ මහත් බබිලෝනිය නොවේදයි කීවේ මාගේ පරාක්‍රම මා විසින් මා finished එයාව දෙවියන්සම තෝරාගත්තේ ඔය නෙබුකද්නේචර් මම එක කියවුවනේ අපි 25 මේ නෙරමයි දෙවියන්ස කියනවා මේ මගේ සේවකයා මට මම ලංකාවට ආපු වෙලාවේ දෙවියන්ස එහෙම තමයි කිව්වේ මෙන්න මේ එන්නව මේ නායකයා ඇවිල්ලා මගේ සේවකයා කිව්වා මම කියනකොට මට මිනිස්සු බැන්නා ඒ මොයා කොහොමද කියන්නේ කියලා මම දැන් දෙවියන්ස කියනවා එයාට කරුණාව පෙන්නනවා කියලා කරුණාව පෙන්නුවා ඊට පස්සේ උඩඟුකම ආවා ආයෙ වැටුණා ආයෙ කරුණාව පෙන්නුවා ආයෙ දැන් කරුණාව නැහැ කරුණාව ඉවරයි ඇයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරේ නැහැ. දෙවියන් වහන්සේ මේ ලංකාවට උතුම් ලස්සන මේ ප්ලෑන් එකක් තියාගෙන ප්ලෑන් එකක් කියන්නේ සලස්මක් තියෙනවා. ලංකා මියුසික් කියනවා සමහරට මට ආසන මේ ප්‍රවෘත්ති යන්න. එච්චරයි උඩට ඉන්නේ නැහැ. ණය තමයි ඇත්ත. ලංකාවේ තත්ත්වය එහෙම තමයි තියෙන්නේ ඒක ඇත්ත. இலங்கை தேசத்தை குறித்து நியூஸ் சொல்லுவாங்க கடல் இனி மேல வராது இது உள்ள போயிருச்சு இனி அப்பளத்தான் இனி இப்பளத்தான்ட்டு சொல்லுவாங்க அவ்வளவுதான் இப்ப நான் கூட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் அதாவது இலங்கை தேசம் வச்சிருந்தேன் இலங்கை தேசத்தை காணலே மே ලංකාව ගැන කියනකොට ඒක ඇත්ත වෙන්න පුළුවන් ඒක ඒ වගේ සිටුේෂන් එකක් තමයි ලංකාවේ තියෙන්නේ නමුත් මේ මම ඔයගොල්ලන්ට කියන්නේ දැන් කිව්ව ලංකාව දැන් මේක ලංකාව මේ පැත්තේ ඔයගොල්ලන්ට පෙන්නන්න ඕනේ මේ පැත්තනේ දැන් මිනිස්සු කියනවා ණයට ගිහිල්ලා දැන් ලංකාව නැහැ පේන්නේ නැහැ දැන් ගන්නත් බෑ අර නැව ගිල්ල වගේ ලංකාව දැන් ගිහිල්ලා ණයෙන් අර්ථ ගියා කියලා කියනවා ඇත්ත වෙන්න පුළුවන් දැන් තත්ත්වෙ මේ පේන්නේ නැහැ ලංකාව පේන්නේ නැහැ ඒකත් ණය ප්‍රශ්න කියන්නේ රජයේ ප්‍රශ්න පාර්ලිමේන්තු එකේ ප්‍රශ්න ගෙවල් ප්‍රශ්න පල්ලියේ ප්‍රශ්න දැන් මේ තිබුණා ප්‍රශ්න ගියා இலங்கை தேசம் அளவு கடனிலே மூழ்கி கிடக்கிறது பிரச்சனையிலே மூழ்கி கிடக்கிறது அரசாங்கத்திலே பிரச்சனை மூழ்கி இப்ப அட்ரஸே இல்லைன்னு சொல்லுவோமே அட்ரஸே இல்லைன்னு ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் வெகு விரைவிலே தேவாதி தேவன் இலங்கையை தூக்கி எடுப்பார் வெகு விரைவிலே இந்த தேசம் ஏனென்றால் ඔබට කැමති නැතුණාට මට කැමති වුණාට දෙවියන් වහන්සේගේ හදවතේ තමයි මේ දේශය තියෙන්නේ මාව මේ ලංකාවට ගේනකොට දෙවියන් වහන්සේ කිව්වේ ලංකාව මම හදවතේ තියාගෙන ඉන්නවා කිව්වා අද ඒ නිසා ඔයගොල්ලෝ දන්නවා ඇති මම ඒකට කියලා මේ ලංකාව පොඩි මැප් එකක් හදුවා මේ බැජ් එකක් හදුවා අපි මේ බැජ් එක ගත්තේ මේ වගේ පොඩි බැජ් එකක් ගත්තේ මම මේ මොකද printing press එකේ කපලා බිමට දාලා විසි කරලා තිබුණා ඒක ඩස්බින් එකේ තිබුණ ඒ ටික තමයි මේ වගේ අරගෙන අපිට මොකද ඒකට සල්ලි තිබුණේ නැහනේ ලංකාව ගැන යාත්‍රා කරන්න කියලා 93 කියනකොට සල්ලි 300ක් තිබුණේ අතේ 300 තියාගෙන මොන කොන්ෆරන්ස් යන්නේද එතකොට දෙවනන්සේ කිව්වා ජෝන් අමරතුංග මහත්තයාව ගෙනල්ලා රට වෙනුවෙන් යාත්‍රා කරන්න කියලා මිනිස්සු ඒකටත් බැන්නා ඉතින් ඒකට මනින්න කියලා සෙට් එකක් ඉන්නවනේ මොකද මේ රජයේ සෙනගව ගෙන්නකට මෙයාට මොනවද කරන්න කියලා මේ දෙවනන්සේ කිව්වා රජය අයින කියන්නේ කියලා දෙවනන්සේ දෙරට මේ කියන්නේ කියලා පස්සේ මට ප්‍රශ්න ආවා ගල් ගාලා කඩලා මාව පොලිසියට අරන් ගියා. ඒතකොට මම දෙවනසට මම කිව්වනේ මේ ලංකාවට එන්න බෑ කියලා. ඒතකොට දෙවනස කිව්වා ඔයා මේ කුණුබක්කේ තිබිච්ච එක අරගෙන මෙතන බැච් ගාගත්තනේ මගේ අදවත ළඟ තියාගත්තා කියලා. දැන් ලංකාව කොයිද දන්නව තියෙන්නේ? ලංකාව මේ මුහුද යට ගිහිල්ලා ණය ගිහිල්ලා එහෙම ගියාට
දෙවියන් වහන්සේගේ හදවත ළඟ තමයි තියෙන්නේ. அதாவது இலங்கை இந்த சின்ன காணியை வச்சிருக்கேன்னா நாங்க 93ல ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கும் பொழுது எங்க கையில பணம் இருக்கல. அப்ப பணம் இல்லாத நேரத்துல ஒரு பிரிண்டிங் பிரஸ் வெட்டி இதை வீசுக்கு போட்டிருந்தாங்க. அதை தான் நான் எடுத்து பேட்ச் செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப பேட்சை வந்து இங்கே தானே குத்துவோம். மீட்டிங் எல்லாம் நடந்த பிறகு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த மீட்டிங் நேரம் கிடையாது. ரொம்ப நாளைக்கு பிறகு கல்லெல்லாம் அடிச்சு எங்களை போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. இங்க என்ன பண்றீங்கன்ட்டு அந்த நேரம் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவா நான் சொன்னேன் நான் போக மாட்டேன், எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு உண்மைதான், ஆனா நீ எப்போ அப்ப நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் நான் திருப்பி அப்படிங்கும் போது நீ போயிட்டேன்னா நான் இலங்கையை வந்து ஆசீர்வதிக்க முடியாது. இலங்கை வந்து குப்பையில கடந்துச்சு, நீ தான் எடுத்து இங்க தூக்கி வச்சுக்கிட்ட. அதனால நானும் என் இருதயத்தின் பக்கத்தில் இலங்கை வைத்திருக்கிறேன். அப்போ இலங்கை எங்க தெரியுமா இருக்குது? இப்ப தேவனுடைய இருதயத்தின் பக்கத்தில். அவருடைய இருதயத்தில் இலங்கை இருக்கும் என்றால் இலங்கையை ஒருவரும் அழிக்க முடியாது, இலங்கை ஒருவரும் நாசப்படுத்த முடியாது, இலங்கை ஒருவரும் ஏமாற்ற முடியாது, இலங்கைக்கு விரோதமாக ஒன்று வர முடியாது, ஒரு மந்திரமும் வர முடியாது, ஒரு சூனியமும் வர முடியாது, ஒரு குறி சொல்லுதலும் வர முடியாது. ලංකාව දෙවියන් වහන්සේගේ හදවත ළඟ තියෙනවා නම් මම දෙවියන් වහන්සේත් එක්ක පුළුවන්කට රණ්ඩු වෙලා ඉක්කොත් දෙවියන් වහන්සේ කියපු නිසා හිටියා. ඉන්න කාලේ මේ දේශයේ මම ඉන්න කාලේ විඳ දුක පොඩ්ඩක් නෙවෙයි. මනුෂ්‍යයෙකුට ජීවත් වෙන්න බෑ, මූණ දෙන්න බෑ. ඒ වුණත් මේ රට නිසා, මේ දේශය නිසා, මේ එක දේ නිසා විසඳගෙන නෙවෙයි අද තාංගිකොඩේ දරාගෙන හිටියා. ඒ නිසා මම දෙවියන් වහන්සේට කියනවා, දෙවියනේ අවුරුදු ගාණක් මම දරාගෙන හිටියනේ. දැන් මේ දේශය මුදවන්න. දැන් දේශේ ණය අතුරට ගිහලාද? ප්‍රශ්න වල ගිහලාද? දෙවියන් වහන්සේ මේක මුදව ගන්නවාමයි. දෙවියන් වහන්සේ ඒකම පොතක් ලියලා අතිශෝභமான ලංකා කියලා. ඒකෝ මේක ශෝභமான ලංකාවක් වෙන්න යනවා. ஆண்டவர் கொடுத்தபடியே மிக அழகான இலங்கை என்று சொன்னார். இலங்கை வரும். ஆனா இப்ப பிரச்சனை தான். இப்ப வந்து ஏன்னா நேபுகாத் நேச்சர் இருக்கிறான்ல, நேபுகாத் நேச்சர் மண்டை போட்ட உடனே ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்துருவார். அவ்வளவுதான். நேபுகாத் நேச்சர் ಯಾವ ದೇವನಾಸ ಹಾಕಟ ದಮ್ಮ ಕೋರೇಸ್ නැගිට්ටා. ಕೋರೇಸ್ මොනවද කරේ දන්නවද? ජෙරුසලේම නැවත ගොඩ නැගුවා. මෙයාව තමයි කෝරේසු කිව්වේ. ඇහුවේ නෑනේ. අහන්න එපා කියනදී. රයිට්? මන්ත්‍රන් පස්සේ යනවා, මුරුකන් පස්සේ යනවා, දේවදාසි වචන අහන්නේ නැහැ. දේවදාසි කොහොම අහන්නේ නැහැ. කියලානේ තියෙන්නේ ඒවට යන්න එපා කියලා. ඉතින් ගියා. දැන් දේවදාසි මොනවද කරේ? සිරට කිලිචිතාර. එන්නද සිරට කිලිචිතාර නේද? මේ කියන්නේ අර පාලනය දැන් දේවදාසි කියනවා මේ දුන්න පාලනය තියෙනවනේ. මම මේක විරලම පෙන්නන්නකෝ. දේවදාසි කියන ඔයාට මම දුන්නානේ මේ නෑ ඒ කියනද ඇප්ලිකේෂන් ඔයාට දුන්නානේ මම මේක ගන්නවනේ. අර බාර දෙනකොට മന്ത്രിතුමා ජනාධිපති බාර දෙනකොට මේක දෙනවනේ එකක්. அதாவது ஒரு பிரதமர் ஆகும் பொழுது, ஜனாதிபதி ஆகும் பொழுது, அல்லது ஒரு என்னது ஒரு மந்திரி ஆகும் பொழுது දිවුරුම් දෙනවනේ. දිවුරුම් මේ පත්තරේ ඉරුවා ඒකලස ඉරුවා උඹ ඕන්නේ නැහැ. ඇයිකොත් උඹ වැඩක් නැහැ. මම උඹට දුන්නේ උඹ කරේ නැහැ. උඹ ගියා ඉවරයි. දෙවියන් වහන්සේම ඉරුවා. මිනිස්සුම ඉරන්නේ. අපි මොනවද කරන්න ඕනේ? මේ යුද්ධය ඇවිල්ලා මනුෂ්‍යට විරුද්ධ නෙවෙයි, දෙවියන් වහන්සේට විරුද්ධව කරපු යුද්ධයක්. தேவனுக்கு விரோதமா பண்ணின ஒரு யுத்தம். தேவனுக்கு விரோதமா நீ எழுப்பி விட்டார் சொல்றாருல்ல. அபிமெலேக்கியரை பார்த்து என்ன சொல்றாரு? நீ கர்த்தருக்கு விரோதமா எழுப்பி விட்டாய். මෙතන මේ අපේ රටට විතරක් නෙවෙයි මුළු ලෝකෙටම තියෙන නඩුව ඒක තමයි. මොනවාද? දෙවියන් වහන්සේ විරුද්ධව මේකලන් සටන් කරන්න පටන් ගත්තා. දෙවියන් වහන්සේ කියනවනේ ගෑනු කෙනෙක් බඳින්න එපා. පිරිමි කෙනෙක් එපා. සෝදොම් ගොමොරා ඒකනේ වුණේ. මේකලන් ඒකට මේව දීලා මොකද පර්මිෂන් දීලා බැලට ගන්න අවසර දුන්නා. ඔයාලා මේකට අවසර දුන්නා. දෙවියන් වහන්සේ ඔයාගේ අවසර ඉරලා දැම්මා. ඔන්න තව දෙන්නෙක් තුන්දෙනෙක් ඉන්නවා ඉරලා දායි. ඒකත් කීකුරුකමක් නැහැ. ඒ නිසා බබිලෝන් කියන්නේ ලංකාවේ තියෙන ඔක්කොම කලබල තමයි, කන්ෆියුෂන් තමයි. නමුත් ඉක්මනින් දෙවියන් වහන්සේ මේකට என்ன சொல்றது උත්තරයක් පිළිතුරක් එන්න යනවා. බලන්නකෝ විකසිම පිළියම එනවා. உசியா மரித்த பின்பு ஏசாயா தரிசனம் கண்டார். பெருமை உசியாට என்னது தொடர்றாரு பாருங்க. ඒ නිසා බබිලෝනියේ රජතුමා, ඒ කියන්නේ බබිලෝනියේ කැරක්ටර් එක මම කතා කරන්නේ. නමුත් දේශීය
ලොකු වෙනසක් ඇති වෙන්න යනවා. අපි රජයට විරුද්ධව යාඥා කරන්නේ. විරුද්ධව යාඥා කරන්නේ. අපිට ඕනේ දෙවියන්ස් කියන නඩුවක් තියෙනවා. ඒ නඩුව බේරන්න. නඩුව බේරනකොට අපි තමයි මේ වකීල් මන්ත්‍රී විනිසුරුවන්. ඉතින් අපි ගාන මොකද මෙයාගේ වැරද්ද කියලා කොහම එයා කියන්නේ නැහැ. ඇසිස්ටන්ට් අපි කියන්නේ දෙවියන්ස් සාමද මොකද කොහම අනේ මෙන්න මේව වුණා මේව එනග ඒක එයාට කියන්නේ මේක මේ හරි ගියා නම් මම මේකට කැන්සල් කරනවා කොහම බෑ මම මේව තමයි ඉන්නේ කොහම ඉතින් විනිශ්චය තමයි. right ඒ නිසා අපි යාඥා කරන්න යනවා අපේ රටට විරුද්ධව තියෙන මේ නඩුව දෙවියන් වහන්සේ බාර ගන්න යනවා. හොඳ දෙයක් ඔයගොල්ලෝ කියන්න කැමති මේ දැන් බබිලෝනයේ ඉන්නේ අපි බබිලෝනයේ ඇවිල්ලා සාගතය right sorry මේ අපි ඉන්නේ සාගත කාලේ කියන්නේ අපි ඉන්නේ නමුත් අපි සාගත කාලේ ඉතියට දෙවියන් වහන්සේ කියන ඔයාවිලා ඊසක් වගේ දැන් මේ ඉන්නවනේ අපි මේ රටේ ඉන්නවනේ අපි ඊසක් වගේ ඉන්නේ කිව්වනේ අර මේ උපති 26:3 කියනවා මේ රටේ යන්න එපා. අතන මං කිව්වා මේ ජෙරුසලමේ ඉඳලා බාබිලෝන් යන්න කිව්වා. ගියා ගේ හදාගත්තා බැන්දා මේ උදට ගියා. දැන් මං ඔබට කියනවා ඊසක් වගේ ඉන්න තැන ඉන්න. එයා ඉතියා මොනවද මුනේ ගමේම සාගත. එයාට විතරක් සියවරේ සිය ගුණේ ආශිර්වාදය. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போய்னு சொல்கிறார். ஆனால் ஈசாக்கை சொல்கிறார் நீ எங்கே போகாத நீ இங்க கேரா ஊர்ல இரு. அவன் கீழ்ப்படினான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்டான். அவன் விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான். அவ்வளவுதாங்க. உங்களை எங்க இருக்க சொல்றாரு யாருக்கு கீழே இருக்க சொல்றாரு இருங்க கீழ்ப்படிச்சு இருங்க அடங்கி இருங்க ஏன் அடங்க முடியல සමහර ඉන්න බෑ මෙතන ඉන්න කියලා ඉන්න බෑ මේව තෙරපි ඉන්නවා පැනලා කොහෙ යන්න තමයි බලන්නේ එහෙම එකක් දෙවියන් වහන්සේ කියනවා නම් ඔබට මේ තැන මම සූදානම් කරලා තියෙනවා කියලා ඔබට කියනවා නම් මෙතන නැහැ ඔයා මෙතන අයින් වෙන්න කියලා නම් අයින් වෙන්න අපි ශබ්දයට කියන්නේ මේක මනුෂ්‍යද ශබ්දේ මෙතනින් තමයි දෙවියන් වහන්සේගේ ශබ්දය අහන්න පුළුවන් මනුෂ්‍ය කියවයි ඕඩ අයියෝ ප්‍රවෘත්ති මේ අදවතින් නෙවෙයි අහන්නේ பௌத்தி கண்ணிங் ஆண்டி உலக செய்திகளை காதிலே கேட்கிறோம் தேவ செய்தி இருதயத்திலே கேட்கிறோம் ஏனிசா தேவ පණිවිඩයට අවුන් කන්දෙන්න අනුන්ගෙන අපි මේ විනිශ්චය කරන්න ඕනේ දැන් තියෙන දේවල් කියන නඩුවක් තියෙනවා කියලා නඩුවක් තියෙනවා නම් අපි යටත් පහත් වෙනවා අපි ඇවිල්ලා රජය යටත් පහත් වෙන්න ඕනි අර දේව සේවකයෝ යටත් පහත් වෙන්න ඕනි කියලා එයාලා වෙනුම යක් නෑ මමයි මගේ පවුලයි මගේ සභාව. ඒක මම හැම වෙලාවෙම කියන්නේ පවුලේ අය එකතු වෙන්න, සභාව අය ඉස්සර එකතු වෙන්න. සභාව අය කොහොම ඔයාට දීලා තියෙනවා නම් පාස්ටර් කෙනෙක් එයාත් එක්ක එකතු වෙන්න. සමහර අය ඉන්නවා පාස්ටර්ලා ඉදි වෙන කාර්තික එකතුර ඕගල යන්න කරනවා. අර පාස්ටර් දෙක එකමුතුකම කියන්නේ ඔයාගේ අම්මා තාත්තත් එක්ක තමයි එකමුතු වෙන්න ඕනි. අම්මා තාත්තත් එක්ක එකමුතු වෙන්නේ නැහැ. ඒ කොයි හරි කාර්තිකත් එකමුතු වෙනවා. එහෙම නෙවෙයි. අපි හදාගන්න සාදාගන්න. කියනවනේ මානව ජනතාව තමාව හදාගෙන අදන්න ඕනි ඉස්සලා යටත් වෙලා මේ ගොඩක් අය වෙලා අරවට යන්නේ මේ ക്ഷേമത്തെ தேசத்துக்கு ക്ഷേമத்தை கொடுப்பார் தேசத்துக்கு ക്ഷേமம் மட்டும்தான் பார்ப்பாங்க தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்ன தேடும் பொல்லாத வழியை விடுமே නපුරු මාර්ගය අත්හරින්න ඕනේ නපුරු මාර්ගය කියන්නේ මොකද්ද අපි හිතගෙන ඉන්නවා බොන එකයි වෛශ්‍ය කරන එකයි නෑ ඒකට සමාව තියෙනවා මේ දේව ශබ්දය අහලා ඒකට මේ කන දෙක මේව වාගෙන ඉන්නේ ඒක තමයි නපුරුත්තේ දෙවෙනස කතා කරනවා නම් ඔයාලට වාඩි වෙලා ඉන්න කියලා වාඩි වෙලා ඉන්න යන්න එක්කත් යන්න කියන්න නැගිටින්න එක්කත් නැගිටින්න දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ ඒක කරමු අයිකෝ අපිට අපේ රට සාර්ථක වෙනවමයි දෙවියන් වහන්සේ මේ රට ආශිර්වාද කරනවාමයි මේක අතිශෝභමාන ලංකාව තමයි මේක උතුම් ලස්සන රටක් මේ ලංකාව දෙවියන් වහන්සේ කිව්වා මේක ලස්සන ද්වීපයක් මම හරි කැමතින් තියාගෙන හිටියා නමුත් යක්ෂයා මේකට විරුද්ධව ඇවිල්ලා මේක නැති කරන්න පුළුවන් විදිහට මොන කුමාර්තර කරා මම දෙවියන් වහන්සේ කියනවා ඒ ඔක්කොම කුමාර්ත කඩලා දාලා මම මේ දේශයට මම යහපතක් ගෙනන කියලා பிசாசானது தேசத்தை உடைக்க நொறுக்க எல்லாம் செஞ்சான் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விடும் பொழுது கீழ்ப்படியும் பொழுது நான் தேசத்துக்கு விஷயத்தை கொடுப்பேன் நிச்சயமாக இந்த தேசம் நல்லா இருக்கும்
எப்படி கடன் எல்லாம் அடைக்கும் தெரியாது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார் அல்லவா? ஆமா, மணியும் கிடையாது, டாலரும் கிடையாது, ஆனா இலங்கை கடன் அடைக்கப்படும். கத்தரது கடன் யாரை கொண்டாலும் அடைப்பார். விசுவாசிப்போமே நாம். கொஞ்சம் பேர் விசுவாசிப்போமா? கடனா கஷ்டமானு அப்படி சொல்ல வேணாம், கத்த செய்வார். சொல்லிட்டார்ல, இலங்கையினுடைய கடனை அடைப்பதற்கு பணம் இல்லை. யாரை கொண்டாலும் எனக்கு ஒரு நாள் யோசனை வச்சு, இந்த யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, பங்களாதேஷ் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களா, ஒரு நாள் அவங்களே சொல்லலாம், இல்ல வேண்டாம் நீங்களே வச்சுக்கிடுங்க. யாருக்கு தெரியும்? நம்மை மீட்டு எடுக்க தெய்வம் இருக்கிறார். நம் விசுவாசிப்போம். அப்ப ஆஸ்வசா අපිව සෝදිසි කරලා බලමු. අනිතාව සෝදිසි කරන්න යන්න එපා. මාව සෝදිසි කරලා බලමු. මේ බාබිලෝන් ලංකා දිවීපෙට මේ කලබීමෙන් දෙවියන් වහන්සේ විගසින්ම උත්තරයක් දෙන්න යනවා. නමුත් මේ බුගත් නේචාට විරුද්ධව දෙවියන් වහන්සේගේ ஒரு வழக்கு இருக்குது. නඩුවක් තියෙනවා. ඒ නඩු බේරගත්ත පස්සේ සාමාන්‍ය බලන්නකො නඩු බේරගත්ත පස්සේ නිදහස්. ඊට පස්සේ ரெஸ்ட். எப்பொழுதும் வழக்கு முடிந்ததும் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும் அல்லவா? இந்த தேசத்தில் வழக்கை கத்தர் சீக்கிரத்தில் முடிக்க போகிறார். சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிற இந்த தேசத்தில் இருக்கிற போராட்டத்தின் வழக்கை அடித்து கத்தரை நொறுக்கி தும்மா இருக்க ஆவி வெளியே விரட்டி இந்த தேசத்துக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். நாங்கள் இந்த தேசத்திலே இளைப்பாறுதலோடு ஜீவனம் பண்ண போகிறோம். ஆமே. ஆகவே நீங்கள் வீடுகளை கட்டி, தோட்டத்தை நட்டு, கல்யாணம் கட்டி எல்லாம் செய்வீங்க. இந்த பஞ்ச காலத்திலும் தேவன் செய்வார். இந்த பஞ்ச காலத்திலும் உங்களையும் என்னை போஷிப்பார். ஏன் தெரியுமா? எனக்கு வருகிற ஒத்தாசை பூமியிலே இருந்து அல்ல, வடக்கிலும் தெற்கிலும் அல்ல, மேலே இருந்து வருகிறது. எனக்கு வருகிற ஒத்தாசை மாගේ උපකාරය එන්නේ මෙහින් නෙවෙයි මාගේ උපකාරය එන්නේ උසස් දෙවියන් වහන්සේ සිට. එහින් එන නිසා උන්වහන්සේගේ ගබඩාවෙන් මට එන නිසා ඒක කවුරුත් වහන්න බෑ. මේ පැත්තේ දොර වහන්න පුළුවන්, මේ පැත්තේ දොර වහන්න පුළුවන්, මේ පැත්තේ දොර වහන්න පුළුවන්, මේ පැත්තේ දොර වහන්න පුළුවන්. උඩ දෙවියන් වහන්සේගේ ගබඩාවේ දොර කිසි කෙනෙක් වහන්න බෑ. ඒ නිසා අපි විශ්වාස කරමු, දෙවියන් වහන්සේගේ මූණ බලමු, අපි නපුරු මාර්ගය අයින් කරලා අපි ඇදහිලි බලාපොරොත්තු වෙලා ඉමු. ආස්කමක් ඔබගේ දොරටු ළඟ ඉන්න යනවා. දෙවියන් වහන්සේ කරාට යනවා. දෙවියන් වහන්සේගේ කරුණාව, දෙවියන් වහන්සේගේ දයාව මට, මගේ පවුලට, මගේ දේශයට වහම විගසිම ක්‍රියා කරන්න යනවා. என்னுடைய குடும்பத்திற்குள்ளும் தேசத்திற்குள்ளும் தேவனுடைய தயவு மிக நிறைவாக கிரியை செய்ய போகிறது. நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நீ ஸ்தோத்திரிக்கிறேன். இலங்கை தேசத்தின் மீது உடைய கரம் இருக்கிறது. பாபிலோனை கர்த்தர் தாமே நியாயம் தீர்த்து பாபிலோனுக்கு விரோதமாக அம்பு எய்து அவனுடைய கிரியைகள், அந்த துன்மார்க்க கிரியைகளை அழிய பண்ணி ஒளிய பண்ணி அதை நிர்மூலமாக்கி விட்டு நியாயம் செய்ய போகிறேன். வெகு விரைவில் நீ நியாயம் செய்ய போகிறேன் ஆண்டவரே. அந்த நியாயத்தை நாங்கள் பார்த்து அந்த நியாயத்தின் பதிலினாலே நாங்கள் மகிழ போகிறோம் ஆண்டவரே. ඔබවහන්සේ හරියදී කරන්න යනවා රටට, අපට, අපි දේශයට, අපි සභාවට, මටත්, පවුලට. ඒ සොබට ස්තුති පියන්නේ. මම මේ අසයින සමදනාම ආශිර්වාද කරනවා. ඔබට සමාදානයක් වේවා, සමාදානයක් වේවා කියලා කියනවා. கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.